யாராவது ஒருத்தங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வீட்டுல இருக்காங்க. ஓகே. பக்கத்து கோயில்ல வந்து ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு இவங்க போகணும். யாராவது அந்த கோயில்ல வந்து மணி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மணி இவங்களை கூப்பிடுமா இல்லையா? ஓ, கோயில்ல பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம டக்குன்னு போகணும்னு சொல்லி அந்த போயிட்டாங்க. மாதிரி கிளம்பி போறாங்களா இல்லையா கிராமப்புறத்துல? எஸ். அதுக்கப்புறம் இந்த ஓசை வந்து ஒரு ஒழுங்காதான் இருக்கணும்னு கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ஒரு திருவிழா வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாத்தியம் போடுறாங்க. அதுக்கப்புறம் மங்களகரமான இசையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்தியம் வந்து வாசிக்கிறாங்க. இப்ப இந்த ஜமாப்னு சொல்லி கோயில்ல வாசிக்கிறாங்களா இல்லையா? ஜமாப் எஸ். வாசிக்கிறாங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து இந்த பெல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பெல் எல்லாம் கூட வந்து அடிக்குது. அதுவே ஒரு சுவிட்ச போட்டுவிட்டாவே அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதை அடிக்க ஆரம்பிக்குது. பல்லட். அதை அடிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ஹீலிங்கை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. உடம்புல எதெல்லாம் வீக்கா இருக்கோ அடிக்கடி கோயிலுக்கு போகும்போது மணி சத்தம் கேட்கும்போது உங்களுடைய சக்கரங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சீராகுது. உங்க ஆறா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகுது. இது வந்து அது உள்பூற இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.